1 மணி நேரத்துக்கு ஒரு கதை சொல்லுவார் அவர் கமல் சார். லைன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் அவர்கிட்ட இருந்து. அப்படியே நிறைய கதைகள் சொன்னார். அப்போ தான் அவர் அப்போ ஏவிஎம்குள்ளே ஒரு செட்டியார் படம் எடுக்கணும்னு வருவார். அப்படி ஒரு கதை கூட சொன்னார். இப்படி நிறைய அன்பேசிவங்க கதை சொன்னார். இப்படி நான் அப்புறம் கதை சொல்லிட்டு இருக்கும்போது தான் அப்படி திடீர்னு ஒரு நாள் உள்ளே வாங்க அப்படின்னாரு அவர் ஆஃபீஸ் ரூமில். அப்போ ஆஃபீஸ் பையன் வந்தானே, நீ வெளியே போ, கதவை லாக் பண்ணு அப்படின்ட்டு கதவு சாவியெல்லாம் எடுத்து ஒரு 4-5 இதை எடுத்து ஒரு பிரிண்ட்டை எடுத்து போட்டார். ஒரு பெரிய ஃபோட்டோ இது பாருங்க அப்படின்னு. பார்த்தேன் ஒரு வெள்ளைக்காரன் நடந்து வர மாதிரி இருக்குது. யாரோ ஃபாரினர் நடந்து வர, நல்லா பாருங்க அப்படின்னு. நல்லா ஊற்றி போகிறோம். ஃபாரினர் தான் சார் நடந்து வர்றாரு. அது நான் தான் அப்படின்னாரு. அப்படி பார்க்குறேன், ஷாக் எனக்கு. இந்தியன் தாத்தா. இது சார் உங்கள் உள்ள அப்புறம் தான் உள்ளே பார்க்குறேன். ஆமாம் சார் நீங்கள் தான். ஏன்னா நமக்கு முதல்ல நம்ம பார்க்கும்போது என்ன தெரியும், அதான் உங்களுக்கு காமிச்சேன், ஷாக்கிங்காக இருக்கா அப்படின்னு. ப்ராஸ்தட்டிக் மேக்கப் அதுக்கு பேர். சார் இது சூப்பராக இருக்குது சார், நம்ம கூட அது மாதிரி ப்ராஸ்தட்டிக் மேக்கப் போட்டு யூஸ் பண்ணலாமே சார் அப்படின்னு. அதுக்கு கூட ஒரு லைன் இருக்குது. நான் ராஜ்கமலுக்கு பண்ணலான்னு நினச்சிருந்தேன். மிஸ்ஸஸ் டவுட்ஃபேர்னு ஒரு படம், அந்த பேஸ் வச்சு பண்ணலாமா அப்படின்ட்டு யோசிச்சுட்ருக்கேன். அதை நம்ம பண்ணலாம் சார். அதுதான் அவைஷன். காலம்பரம் 4:30 மணிக்கெல்லாம் இவர் எழுந்து சாப்பிட்டுட்டு, நான்வெஜ் என்ன சாப்பிடணுமோ எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்புனாருன்னா இப்போ 4 மணிக்கு சாப்பிடுவார். குளிச்சுட்டு 3 மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு 4 மணிக்கு கிளம்பி அங்கேருந்து ஈசிஆரில் மேக்கப் ஆரம்பித்தாங்கன்னா அப்போ சரிக்காவும் கூட ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணுவாங்க. முடியெல்லாம் ஒவ்வொரு முடியும் மேக்கப் பண்ணி ஒரு முடியாக எடுக்கணும். ஏன்னா மாமிக்கு இப்போ பஞ்சகட்சம் மாதிரி தானே கட்டணும். அப்போ முழங்காலெலாம் முடியெல்லாம் எடுக்கணும்ல. அப்போல்லாம் அந்த முடி போட்டு தான் எடுப்பாங்க, அந்த த்ரெட்டு மாதிரி போட்டு எடுப்பாங்க. அது உட்காந்து சரிக்காக பண்ணிகிட்டு இருக்கோம். ரொம்ப கஷ்டப்பட்டார். ஆனால் அதாவது அந்த டெடிக்கேஷன்ன்றது டு த கோர். அவர் எவ்வளோ நம்மளை வருத்திக்க முடியுமோ அவ்வளோ வருத்திக்கு பண்ணுறவர் தான் கமல் சார். அவர் சாமி கும்பிட மாட்டாருன்றது வேறு. ஆனால் சின்ன வயசில் அவருக்கு சொல்லி கொடுத்த அந்த மந்திரங்கள், அந்த சாஸ்திரங்கள் அதெல்லாம் இன்னும் ஸ்பஷ்டமாக சொல்லுவார் கமல் சார். பாட்டி கூட அது அவருடைய பாட்டி ஒருத்தர் என்னெல்லாம் பண்ணுவாங்க, எப்படி பேசுவாங்க, பண்ணுறதெல்லாம் அப்படியே அந்த கண்ணை இது பண்ணிட்டு அப்படியே பேசி காமிப்பாரு. எந்த இடத்துலையும் கமல்ஹாசனை பார்க்கவே முடியாது அந்த படத்தில். அதுதான் மிகப்பெரிய வெற்றி. அது அந்த பேஷன் இருக்கிறதுனால அவர் எது இருந்தாலும் அவர் இன்வால்மெண்ட் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ஃபுல்லாக கொடுத்துருவார் கமல் சார். அது